பல்லாயிரக்கணக்கான படைப்புகளை படைத்திருக்கிற படைப்பாளன். அவன் படைப்புகளில் ஒன்று இன்னொன்றோடு எதிர்த்து போகிற விதத்தில் பெரும்பாலும் எதிரெதிராக ஒன்று இன்னொன்றோடு ஒத்துப்போகாத விதத்திலே அல்லாஹ்வின் படைப்புகள். ஒரு இரவிற்கு எதிராய் பகலை போல, ஒரு ஆரோக்கியத்திற்கு எதிராய் நோய் நொடிகளைப் போல, ஒரு வறுமை நிலைக்கு எதிராய் நல்ல செல்வ நிலையைப் போல, அந்த வகையில் சமாதானத்திற்கு எதிராய் சண்டை சச்சரவுகள் போர்கள் இருப்பதைப் போல, உலகம் இன்றைக்கு சில நாடுகளில் எல்லா நிலைகளிலும் போர் மேகம் சூழ்ந்திருக்கிற ஒரு நாடுகளாக நாம் அறிந்திருக்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் ரஷ்யா உக்ரைன் தொடர்ந்து நடைபெற்ற போர்கள். இந்த போரின் போக்கில் உலக நாடுகள் எதிர்பார்த்தது, இது எங்கே மூன்றாவது உலகப் போரில் கொண்டு போய் விட்டுவிடுமோ என்று அச்சமூட்டுகிற அளவிற்கு நடைபெற்ற போர்கள். அதே வரிசையில் சில ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான போர்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த போரில் அதே அடிப்படையில் உலக நாடுகள் அந்த முடிவுக்கு வருகிறது. ஒருவித அச்ச நிலைக்கு தள்ளப்படுகிறது, எங்கே இது மூன்றாவது உலகப் போரில் கொண்டு போய் விட்டுவிடுமோ என்று. அப்போ யோசித்து பார்த்தால் சர்வதேச அளவில் பல்வேறு நாடுகளின் கவனம், அவர்களின் சிந்தனை மூன்றாவது உலகப் போரை எதிர்கொள்கிற ஒரு நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அவர்களே, பொதுவாக இந்த ஈரான் இஸ்ரேல் இடையிலான இந்த போர் ஒன்றுமில்லை. இஸ்ரேலை பொறுத்தவரை அது அமெரிக்காவின் கைப்பாவையாக இருந்து பல்வேறு சூழ்ச்சிகளோடு சில நாடுகளை அழிக்கிற ஒரு திட்டமாகும். நாம் அறிந்திருக்கலாம், சிரியா இஸ்லாமிய நாடு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் போர்களில் சிக்கி சின்னாபின்னமாகி நாட்டின் பொருளாதாரம் படுபாதாரத்திற்கு சென்று பெரும் அழிவை சந்தித்த வரலாறு நாம் அறிந்திருக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, அந்த வகையில் நடைபெறுகிற இந்த ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் குறித்து இஸ்லாமிய பார்வையில் சில விஷயங்களை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக இன்னைக்கு உலக நாடுகள் இதை பார்க்கிற கண்ணோட்டம் வேறு. G7 மாநாட்டில் கூட இது குறித்த ஒரு அறிக்கையில் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, இந்த ஈரான் ஆசிய பிராந்தியத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு நாடாக இருக்கிறது. இதே நேர்மாற்றமாய் இஸ்ரேலுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ளுகிற உரிமை உண்டு என்றெல்லாம் சொல்லி ஒரு பக்க சார்பாக உலக நாடுகள் சிலவைகள் பேசுகிற போது நாம் இஸ்லாமிய பார்வையில் யோசித்து பார்க்கிறோம். இப்போ ஈரானும் சாதாரணமான நாடு அல்ல. எதிர்ப்புகள் எவ்வளவு வந்தாலும் அதற்கு அசுர பலத்தோடு பதிலடி கொடுப்போம் என்கிற விதத்தில் அதனுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு பல்வேறு சோசியல் மீடியாக்கள் தொடங்கி உலகின் பல்வேறு முஸ்லிம் நாடுகள் உட்பட நடைபெறுகிற போரில் வெற்றி அது ஈரானுக்கு கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் கூட ஆசைப்படுகிற அளவிற்கு நிலைகள் போய்கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த அடிப்படையில் பொதுவாக ஈரானை பொறுத்தவரை கொள்கை அகீதா என்கிற கொள்கையில் இஸ்லாமிய மையப்பகுதியிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிற ஒரு நாடு. காரணம், அந்த நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை ஷியா என்கிற ஒரு கூட்டம். எனவே உலக நாடுகளும் சரி, உலக முஸ்லிம்களும் சரி, இதை என்ன கண்ணோட்டத்தோடு இந்த போரை பார்ப்பது, அப்ப ஆதரவு கரம் நீட்டுவது சரியானதா என்றெல்லாம் சொல்லி நாம் பார்க்கிற போது குர்ஆன் ஹதீஸின் ஒளிகளை பார்க்கிறோம். பொதுவா அநீதிக்கு எதிராய் ஒரு நாடு அல்லது ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம் ஒரு போரில் இறங்குகிற போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாதகமாய் நாம் அவர்களை சப்போர்ட் பண்ணுவது தவறல்ல. கண்ணிமிக்கவர்களே, குர்ஆனிலே ஒரு வரலாறு உண்டு. சூரத்து ரூம், அல்லாஹ் அந்த வரலாறை சொல்லுகிறான். அலிஃப் லாம் மீம் ஒலிபத்தி ரூம் என்று ஆரம்பிக்கும். நபிகள் நாயகத்திற்கு நபித்துவம் கிடைத்த ஆரம்ப காலகட்டம். ரோமில இருந்தவர்கள் அகலை கிதாபுகள், வேதம் வழங்கப்பட்ட கிறித்துவர்கள். இதே எதிர்த்தரப்பில் பாரசீகர்கள், மஜூசிகள், நெருப்பு வணங்கக்கூடியவர்கள். இப்ப இருவருக்கும் போர் நடைபெற்று
இப்ப வேத நெருப்பு வணங்கிகளான மஜூசிகள் ரோமர்களை வெல்லுவார்கள், வேதக்காரர்கள் ரோமர்கள் தோற்று போவார்கள். இது மக்காவில் வாழ்ந்த குறைஷிகளுக்கு பெருத்த சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எப்படி நடைபெற்ற போரில் அந்த ரோமர்கள் தோற்று நெருப்பு வணங்கிகளான பாரசீகர்கள் ஜெயித்ததை போல நாளை குறைசிகள் எங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் போர் என்று வருகிற போது நாங்கள் வெல்வோம் என்று சொல்லி கர்வத்தோடு அவர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிற போது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குவான். அலிஃப் லாம் மீம் ஒலிபத்தி ரோம். இப்ப என்னவோ ரோம் தோற்று போயிருக்கிறது, வேதக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள். ஃபி அதனல் அருள் வஹும் மின் பஅதி கலபின் சயக்லிபூன். அல்லாஹ் வாக்குறுதியாக சொல்லுவான், அடுத்த சில ஆண்டுகளில் மீண்டும் ரோம் வெல்லும் என்பான். இப்ப தோற்று இருக்கிற ரோம் மீண்டும் ஜெயித்து காட்டும் சில ஆண்டுகள் என்று அல்லாஹ் பொதுப்படையாக குறிப்பிடுவான். இந்த வசனம் இறங்கினதுக்கு பின்னால இந்த ரோமர்கள் யார் அப்படின்னு சொன்னா, கிழக்கு ரோமர் பகுதியை சார்ந்த பைசாந்தியர்கள் என்று சொல்லுவார்கள். நாம் வரலாறு அறிந்திருக்கலாம். பைசாந்தியர்கள் இவர்கள் மத்திய கிழக்கு பகுதியில ஒரு பேரரசை ஏற்படுத்தி ஆட்சி செய்தவர்கள். ஆனாலும் பாரசீகர்களால் தோற்கடிக்கப்பட்டு தோல்வியில் இருக்கிற போது அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனம் இறங்கிய உடனேயே குறைஷிகளின் முன்னால் வந்து இந்த வசனத்தை உரத்து ஓதி காட்டுவார்கள். ரோமர்கள் தோற்றுதான் நினைச்சு நீங்க சந்தோஷப்படுறீங்க, ஆனால் அல்லாஹ் உறுதி சொல்கிறான், அடுத்த சில ஆண்டுகளில் மீண்டும் ரோம் ஜெயிக்கும் என்று, ரோமுக்கு வெற்றி உண்டு என்று சொல்லுகிற போது குறைசிகள் சொல்லுவாங்க, பந்தய வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு முஸ்லிம்களுக்கும் வேதக்காரர்கள் கிறிஸ்துவர்களுக்கும் கொள்கையில் பெருத்த வேறுபாடு, ஒத்துப்போகாத கொள்கை. ஆனாலும் முஸ்லிம்களை பொறுத்தவரை வேதக்காரர்களுக்கு சார்பாக இந்த வசனம் இறங்குகிற போது நாம் யோசித்து பார்க்கிறோம். மன்னிக்கிறவர்களே, குறைஷிகள் கேட்பார்கள், பந்தயம் வைத்துக் கொள்ளலாமா? சில ஆண்டுகளில் ரோம் ஜெயிக்கும் என்று சொல்லுகிறீர்கள், என்ன உத்தரவாதம்? அபூபக்கர் சொல்லுவாங்க, இந்த வார்த்தை பில் சினில், அரபியில் பில் என்கிற வார்த்தை 3 to 9 ஆண்டுகள் வரை குறிக்கும். குறைந்தபட்சம் 3, அதிகபட்சம் 9 ஆண்டுகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்ப நடுநிலையாக ஒரு ஆண்டை பந்தயமாக வைக்கலாம் என்று என்கிற போது அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், 6 ஆண்டுகள் பந்தய காலம், 6 ஆண்டுகளுக்குள் ரோம் மீண்டும் ஜெயிக்கும், பரிசு தொகை இவ்வளவு என்று பந்தயம் கட்டப்படும். இப்போ அல்லாஹ்வின் உத்தரவு, லில்லாஹில் அம்ரு மின் கபலு வ மின் பாத். வெற்றி வாய்ப்பு இதற்கு முன்பும் சரி பின்பும் சரி வெற்றி தோல்வியை தீர்மானிப்பவன் அல்லாஹ். இப்போ பந்தயம் கட்டப்பட்டதை போலவே 6 ஆண்டுகள் முடிந்து 7வது ஆண்டு மீண்டும் ரோமர்களுக்கும் பாரசீகருக்கும் இடையிலான போரில் ரோம் ஒரு பெரும் வெற்றியை பெறும். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இந்த காலத்தினுடைய போர்கள்ல இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போரில் ஈரான் கொள்கையில் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தாலும், கொள்கையில் கொஞ்சம் இஸ்லாமிய மையப்பகுதியில் இருந்து வெகு தூரத்தில் இருந்தாலும், அந்த ரோமர்களுக்கு அரபகத்து முஸ்லிம்கள் ஆதரவு தந்ததை போல நாமும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால ரோமின் வெற்றி பின்னால் நிறைய நபர்கள் காபிர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்பது வரலாறு. கண்ணிமிக்கவர்களே, இன்னொரு சிந்திக்க வேண்டிய செய்தி, இந்த போரை மையமாக வைத்து பொதுவாக அல்லாஹ்வின் நியதி, அல்லாஹ்வின் சுன்னத், ஒரு எந்த ஒரு நபரும் வெல்லவே முடியாது, இப்ப வெல்ல முடியாத அளவிற்கு ஒரு பெரும் ஆதிக்க சக்தி என்று உலகில் அல்லாஹ் யாரையும் வைப்பதில்லை. இதே நேர்மாற்றமாய் தொடர்ந்து வெற்றிக்கு மேல் வெற்றி, இப்ப வெற்றி மாத்திரமே அவரது வாழ்க்கை என்று சொல்லுகிற அளவிற்கு அல்லாஹ் அப்படி வைப்பதும் கிடையாது. தொடர் தோல்வி என்றும் யாருக்கும் இருப்பதில்லை, தொடர் வெற்றி என்றும் அல்லாஹ் யாருக்கும் வைப்பதில்லை. கண்டிப்பிக்கவர்களே, நிலைகளை அல்லாஹ் மாறி மாறி வர செய்வாங்க. இந்த போரின் அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்த்தால் நபிகள் நாயகத்தின் ஒரு நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது. பெருமானாருடைய ஒட்டகத்துல ஒரு ஒட்டகம், அல் அலுபா என்று அதற்கு பெயர், நபிகள் நாயகம் பயன்படுத்திய ஒரு ஒட்டகம் அல் அலுபா. பொதுவாக இந்த ஒட்டகம் அல் அல்பா அரபகத்தின் எந்த ஒட்டக பந்தயத்திலும் மற்ற எல்லா ஒட்டகங்களையும் முந்தி சென்று முதலிடம் பெறுகிற ஒட்டகம், தோல்வியே கண்டிராத ஒட்டகம், வெற்றியை மாத்திரமே ருசித்திருக்கிற ஒரு ஒட்டகம் நபிகள் நாயகத்தின் ஒட்டகம். ஆனாலும் ஒரு பந்தயம், ஒட்டக பந்தயம், ஒரு கிராமவாசி, இப்ப அவரது ஒட்டகம் இந்த முறை நபிகள் நாயகத்தின் ஒட்டகத்தை முந்தி சென்று முதலிடம் பெறும். நபிகள் நாயகத்தின் ஒட்டகம் அல் அல்பா 2வது இடம். சஹாபாக்களுக்கு பெரும் ஏமாற்றம். பெருமானார்கிட்ட வருவாங்க, நபிகள் நாயகத்தின் முகத்தை பார்த்து
சஹாபா பெருமக்களின் முகத்தை பார்த்து நபிகள் நாயகம் புரிந்து கொள்வார்கள், ஏதோ ஒரு துக்கம் நடந்திருக்கிறது என்று. பெருமானார் என்னவென்று கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களது ஒட்டகம் அல்பா இப்ப முதல் முறையாக தோற்றுவிக்கிறது, கிராமவாசியிடம் 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சத்திய வார்த்தையை சொல்லி தருவார்கள், இன்ன ஹத்தன் அலல்லாஹி அல்லாஹ் யர்ஃபஅ மின துன்யா ஷைஅன் இல்லா வதஅ. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உலகில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி, ஒரு தோல்விக்கு பின்னால், அது தோல்வியை சந்தித்ததற்கு பின்னால் நிச்சயம் அல்லாஹ் வெற்றியை வைத்திருப்பான். இது அல்லாஹ்வின் நியதி என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், தொடர்ந்து இந்த தாக்குதல்களில் அப்ப அப்பாவி பலஸ்தீன் கஸா மக்கள் இப்ப அடிமேல் அடியாக, பெரும் தோல்விக்கு மேல் தோல்வியாக, நிறைய பொருளாதார இழப்புகள் தொடங்கி பல்லாயிரக்கணக்கான உயிரிழப்புகள் என்று வாழ்விடங்கள் இல்லாமல் சொந்த நாடுகளிலேயே அகதிகளாய் சொல்லனா துயரங்களை சகித்துக் கொண்டிருக்கிற போது ஒரு அல்லாஹ்வின் ஏற்பாடாக அல்லாஹ்வின் இந்த நிலைகளை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, 3வது ஒரு கண்ணோட்டமாக இந்த போர்ல உலகில் வல்லவனுக்கு வல்லவன் எல்லா காலத்திலும் உண்டு. ஒருவனை மிகைப்பதற்கு அல்லாஹ் இன்னொருவனை வைத்திருப்பான். நான் அனைவரிலும் மேலானவன் என்றோ, எல்லோரையும் மிஞ்சுகிற சக்தி நான் என்றோ சொல்லுகிற அதிகாரம் எவனுக்கும் கிடையாது. என்னை வெல்லுவதற்கு யாரும் இல்லை என்று ஒருவித கர்வம் ஆணவம் கொள்கிற தகுதி யாருக்கும் கிடையாது. கண்ணிமிக்கவர்களே, இப்ப வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலே உண்டு. எந்த துறையாக இருந்தாலும், அந்த துறையில் எத்துணை சிறப்புகளும் நிபுணத்துவம் கொண்டிருந்தாலும் அவனை மிஞ்சுவதற்கு அல்லாஹ் ஒருவனை வைத்திருப்பான். இவனை விட மேலாக அல்லாஹ் ஒருவனை வைத்திருப்பான். கண்ணிமிக்கவர்களே, ஒண்ணுமில்லை, இந்த இஸ்ரேல் எவ்வளவு தொழில்நுட்பத்துல முன்னேறிய ஒரு நாடாகும். இப்ப நாங்க வான்வெளிகளில் அயண்டும் வைத்திருக்கிறோம் என்று ஒருவித கர்வம் கொண்டவர்கள். எவ்வளவு மிக மோசமான எத்துணை ஏவுகணைகள் வந்தாலும் இடைமறித்து நாங்கள் அழித்து விடுவோம் என்றெல்லாம் எங்களது பகுதிக்குள் சென்சார் டெக்னாலஜி, இப்ப எந்த தொழில்நுட்பமும் எங்களை மிஞ்சி உள்ளே வர முடியாது. ஒரு சிறு அற்ப பறவைகள் கூட, ஒரு கொசு போன்றவைகள் கூட உள்ளே நுழைந்து விட முடியாது என்றெல்லாம் ஒருவித ஆணவத்திலே உழண்டவர்கள். கண்ணிமிக்கவர்களே, இன்றைக்கு இந்த ஈரான் அது அவர்களை மிஞ்சுகிற அளவிற்கு அவர்களது தொழில்நுட்பம், மிசல் ஏவுகணைகள், பல்வேறு ட்ரோன்கள் என்றெல்லாம் சொல்லி தொடர்ந்து அடுத்தடுத்து அனுப்பி அந்த இஸ்ரேலிய நகரங்கள், இன்னும் பிற முக்கியமான பல்வேறு இடங்கள், டெல் அவியூ என்கிற அந்த இஸ்ரேலின் முதுகெலும்பாக இருக்கிற பல்வேறு ஆய்வுகள், ஆராய்ச்சிகள், தொழில்நுட்பம் என்றெல்லாம் மையமாக திகழ்கிற இடங்கள் எல்லாம் பெருத்த சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா ஈரான் சொல்லுகிறது, இந்த இஸ்ரேலின் வான்வெளியை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறோம், இப்ப அவர்களின் வான்வெளி எங்களது கட்டுப்பாட்டில் வைத்து வந்துவிட்டது என்று சொல்லுகிற அளவுக்கு. கண்ணிமிக்கவர்களே, குர்ஆனிலும் ஒரு வசனம் உண்டு. அல்லாஹ் சொல்லுவான், ஒவ்வொரு அறிவாளிக்கு மேல் ஒரு அறிவாளியை அல்லாஹ் வைத்திருப்பான். ஒவ்வொரு அறிஞனுக்கு மேலான ஒரு அறிஞனை அல்லாஹ் வைத்திருப்பான். கண்ணிமிக்கவர்களே, அந்த அளவிற்கு கர்வம், ஆணவம், அது தனி நபராக இருந்தாலும் சரி, ஒரு நாடாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நிச்சயம் அழிவை தந்தே தீர்வான். கண்ணிமிக்கவர்களே, இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னமும் ஒரு படிப்பினையாக சொல்லுவதானால், பொதுவாக அநீதி இழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் முஸ்லிம் மாத்திரமல்ல, சக மனிதர்கள், எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி. இப்ப மனிதன் என்று வருகிற போது மதம், இனம், ஜாதி, நாடு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், பாதிப்புக்கு உள்ளானவர்கள், அவர்கள் இறைவனை மன ஓர்மையோடு கையேந்தி அவரிடத்தில் முறையிடுகிற போது கட்டாயம் பதில் வரும். அல்லாஹ்வை அவர்கள் அழைக்கிற போது இந்த அநியாயத்தின் வலியை, வேதனையை, ஏமாற்றத்தின் துயரத்தை அவர்கள் இறைவனிடத்திலே ஒப்படைக்கிற போது கட்டாயம் பதில் கிடைக்கும். மன்னிமிக்கவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வத்தகி தாவத்தல் மலுலும், அநீதி இழைக்கப்பட்டவனின் முறையீட்டை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவன் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அநீதி இழைப்பதற்கு முன்னால் அஞ்சிக் கொள்ளுங்கள். அவனின் குமுறலை, அவனின் மனக்குமுறலை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். பெருமானார் தொடர்ந்து சொல்லுவார்கள், ஃபைன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். ஏன் தெரியுமா? அவனின் துஆவுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் எந்த திரையும் இல்லை என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப திரை இல்லாமல் அல்லாஹ்வின் சன்னிதானத்திற்கு நேரடியாக சென்று அநீதி இழைத்த இவனுக்கு அல்லாஹ்வின் தண்டனையை பெற்றுத் தருகிற அளவிற்கு ஒரு அதிபயங்கர சக்தி, ஒரு மிக மோசமான ஆயுதம். கண்ணிமிக்கவர்களே, அநீதி இழைப்பது என்பது. இன்றைக்கு இஸ்ரேல் அது செய்த அநியாயம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. நாம் நிறைய வரலாறுகளிலே படித்திருப்போம், செய்திகளிலே பார்த்திருப்போம். எவ்வளவு மூர்க்கத்தனமான,
இப்போ கொஞ்சமும் ஈவிரக்கம் இல்லாத இப்போ கோர தாண்டவமாக அவர்கள் ஆடிய ஆட்டம், இப்போ அவர்களின் ஆட்டத்திற்கு இரையாக எல்லா தரப்பு மக்களையும் காவு கொண்ட நிலைகளை பார்க்கிறோம். அணிவிக்கிறவர்களே, கடந்த 2 ஆண்டுகளாக அந்த பலஸ்தீன அப்பாவிகள் சொந்த நாடுகளிலேயே அகதிகளாக ஆக்கப்படுகிற அளவிற்கு ஒரு மிக மோசமான ஒரு துயரம் கண்டிக்கிறவர்களே. அடிப்படை உணவு, உடை, தண்ணீர், மின்சாரம் எல்லா வசதிகளும் துண்டிக்கப்பட்டு கையேந்தி உணவுக்காக திரிந்து அலைகிற, கெஞ்சுகிற, பதறுகிற நிலைகளை எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். மன்னிமிக்கவர்களே, மட்டுமல்ல இடிபாடுகளில் சிக்கி நிவாரணங்களை கூட பெற முடியாமல் எவ்வளவு ஒரு பெருந்துயரை சந்தித்திருக்கிற அப்பாவி மக்களாக, இன்னமும் ஒரு பக்கம் நிராயுத பாணிகளாக இஸ்ரேல் பெரும் பெரும் ஆயுதங்கள், ஏவுகணைகள், பெரும் அணு ஆயுதங்கள் என்றெல்லாம் பயன்படுத்தி அவர்களை அழிக்க துடிக்கிற போது நிராயுத பாணிகளாக ஒரு சிறு துரும்பு ஆயுதங்கள் கூட இல்லாத அளவிற்கு அவர்களது மிக மோசமான நிலைகள் கண்டிக்கிறவர்களே. ஆனாலும் அல்லாஹ்வின் உதவியை பெற்று தருகிற அளவிற்கு அவர்களிடத்தில் இருந்த மிக அதிபயங்கர ஒரு ஆயுதம் ஈமானிய உரத்தோடு அவர்கள் செய்த பிரார்த்தனைகள். எந்த சக்தியை மிஞ்சுகிற அளவிற்கு அல்லாஹ்வின் வல்லமையின் மேல் அவர்கள் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, அல்லாஹ்வின் ஆற்றலின் மீது அவர்கள் கொண்டிருந்த தளராத நம்பிக்கை. எத்துணை உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து வல்லரசுகள் எல்லாம் எதிரிகளுக்கு ஆதரவு தந்தாலும் கூட அல்லாஹ் யாரையோ வைத்து மீண்டும் பழி தீர்ப்பான் என்கிற விதத்தில் கண்ணிமிக்கவர்களே. அப்ப அநீதி இழைக்கப்பட்டவர்கள், பாதிப்புக்கு உள்ளானவர்கள் எந்த நபராக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிற போது அல்லாஹின் உதவி அவர்களுக்கு உண்டு. கண்ணிமிக்கவர்களே, இந்த வகையில் நடைபெறுகிற இந்த போர் காட்சிகளை நாம் பார்த்தால் அல்லாஹ் ஏதோ ஒரு விதத்தில் அப்ப இவர்கள் அப்பாவிகள் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிற போது அல்லாஹ் அந்த நாடுகளை வைத்து அவர்களுக்கு உதவி செய்கிறான். நினைக்கிறவர்களே, இன்னொரு கோணத்திலேயே இந்த போரை பார்க்கலாம். பொதுவா அநியாயத்தை அல்லாஹ் வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டான். இதை நம்ம கூட நினைக்கலாம், நம்முடைய நாடுகள் கூட எவ்வளவு முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டங்கள், எவ்வளவு மிக மோசமான ஷரியத்தில் கை வைக்கிற நிலைப்பாடுகள் எல்லாம், சில பேர் அதிருப்தியில வார்த்தைகள்லாம் கூட வரலாம். எல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறானே, நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அல்லாஹ் நியதி கண்டிமிக்கவர்களே, அநியாயத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பதோ அல்லது அநீதி செய்பவர்களை தொடர்ந்து விட்டு வைப்பதோ அல்லாஹ் நியதி அல்ல. சில காலங்கள் அவகாசம் தருவான், சில காலங்கள் அல்லாஹ் விட்டு பிடிப்பான். இப்ப அநீதியும் அநியாயமும் உச்சத்திற்கு போகிற போது அல்லாஹ்வின் பிடி கடுமையான பிடியாக இருக்கும். கண்டிமிக்கவர்களே, இன்ன பதுஷ ரப்பிகல ஷதீத், ரப்பின் பிடி மிக கடுமையானது என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. கண்ணிமிக்கிறவர்களே, அந்த வகையில பார்த்தா வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் லாலிமூன், இந்த அநியாயக்காரர்கள் செய்வதை அல்லாஹ் பார்க்காமல் இல்லை குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் என்று நீங்கள் எண்ண வேண்டாம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணிமிக்கிறவர்களே, இன்னும் சொல்லப்போனா உஸ்மான் அலில்லாவுடைய வரலாறுல அநீதிக்கு அல்லாஹ் சில நேரங்களில் உடனுக்குடன் பழி தீர்ப்பான். அல்லாஹ்வின் பழி தீர்ப்பு மிக மோசமான அதிபயங்கர பழி தீர்ப்பாக இருக்கும். இப்போ வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும், அதில் உஸ்மான் அலியல்லான் அவர் இப்போ வீட்டில் உட்காந்து குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு அசர் நேரம் இப்போ குர்ஆன் அன்றைய நாள் நோன்பு நோட்டு இருப்பார்கள். கலகக்காரர்கள் எப்படியேனும் அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி வீட்டை சுற்றி முற்றுகையிட்டுக் கொண்டிருப்பார்கள் கலகக்காரர்கள். இப்போ உணவு, தண்ணீர் உட்பட எதுவும் உள்ளே போகக்கூடாது என்று கலகக்காரர்கள் தடுத்து விடுவார்கள். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தண்ணி குடிக்கிறதுக்கு வழி இல்லை. இப்போ ஒட்டுமொத்தமாக ஒருவித வீட்டு சிறையை வைப்பதை போல அவர்களை முற்றுகை, ஜனாதிபதி அவர்களுக்கே அந்த நிலைமை. இப்போ இந்த நிலையில உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, நபிகள் நாயகத்தின் மனைவி, உம்முல் முஃமினீன், இப்போ இவங்க கோவேறு கழுதை அதில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்காக உணவு, தண்ணீர் எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவார்கள். கலகக்காரர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். எவ்வளவோ முயற்சித்தும் கூட உள்ளே போறதுக்கு அனுமதி கிடையாது. ஒரு கட்டத்தில் இந்த கலகக்காரர்கள் அன்னை உம்மு ஹபீபாவுடைய கழுதையை எட்டி உதைப்பார்கள். அந்த கழுதை போய் கீழே விழும். அன்னை உம்மு ஹபீபா அவர்களும் கீழே விழக்கூடிய நிலைக்கு வருவாங்க. சுதாரித்து எழுந்து கொண்டு அங்கிருந்து அவர்கள் கிளம்பி விடுவார்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், அன்றைக்கு நோன்பு நோட்டு இருக்கிற ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பசி மயக்கம், அப்படியே சிறிது நேரம் கண் அயர்வார்கள். நபிகள் நாயகத்தை கனவிலே காண்பார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், உஸ்மானே, உங்களுக்கு உணவு தடுக்கப்பட்டு விட்டதா? ஆம் யா ரசூலல்லாஹ். தண்ணீர் தடுக்கப்பட்டு விட்டதா? ஆம் யா ரசூலல்லாஹ். நபிகள் நாயகம் கடைசியாக கேட்பார்கள், நீங்கள் இன்று மாலை எங்களுடன் வந்து இஃப்தார் நோன்பு திறக்க விரும்புகிறீர்களா என்று கேட்கிற போது அதற்கு உஸ்மான் மகிழ்ச்சியோடு சொல்வார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ் என்பார்கள். இப்ப கனவு முடிஞ்சிடும். அதில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மனைவி இடத்திலே, நாயிலா இடத்திலே இந்த சுப செய்தியை சொல்லுவார்கள். அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க.
இப்ப ஒரு கட்டத்துல கலகக்காரர்கள் சவாரிச்சுகள் கதவை உடைத்து மதில் மேல் ஏறி அதற்கு உஸ்மானின் வீட்டுக்குள்ளாக குதிப்பார்கள். இப்ப அநீதி எப்படியெல்லாம் நடைபெறுகிறது என்று பார்க்க வேண்டும். மன்னிமிக்கிறவர்களே, வீட்டுக்குள் குதித்தவர்களில் ஒருவன் காஃபிகி பின் ஹர்ப் என்பவன், மிக கொடிய மனிதர்களிலேயே மிக மோசமானவன். காஃபிகி பின் ஹர்ப் என்பவன் உள்ளே வந்த அவன் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற ஹஜ்ரத் உஸ்மானை எட்டி உதைப்பான். குர்ஆன் ஒரு பக்கம் விழும், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இன்னொரு பக்கம் போய் விழுவார்கள். மனைவி நாயிலா தடுக்க வருவார்கள். பெண் என்றும் பாராமல் அவர்களின் கையில் வெட்டப்படும் வாளால் அவர்களின் விரல்கள் துண்டிக்கப்பட்டு ரத்தம் பீரிட்டு ஓடும். மன்னிக்கவர்களே, இது போன்ற அநீதிக்கு மேல் அநீதியாக கடைசியிலாமே ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய புஜத்தில் குறு வாளால் அவர்களை குத்துவான். அதே நிலையில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள். நினைக்கிறவர்களே, அவர்களின் சிந்திய இரத்த துளி ஓதிக்கொண்டிருந்த குர்ஆன் பிரதியில் ஒரு வசனத்தின் மீது தெரிக்கும். காலத்தின் சாட்சியாய் அந்த குர்ஆன் பிரதி இன்றைக்கும் துருக்கியின் இஸ்தான்புல் நகர அருங்காட்சியகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, அந்த வசனம் அதுதான். அல்லாஹ் குறிப்பிடுவான், வஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், உஸ்மானே, உங்களை அநியாயமாக கொலை செய்திருக்கிறார்கள், உங்கள் சார்பாக அவர்களை பழி தீர்ப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்று அந்த வசனத்திலே பார்க்கிறோம். மன்னிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். இதே இந்த கொலையாளிகள், கலகக்காரர்கள், இவர்களின் நிலைகளை குறித்து வரலாறு எழுதுகிறார்கள். கலகத்திலே ஈடுபட்ட யாரும், உஸ்மானை ஷஹீதாக்கிய யாரும் இயற்கை மரணமாக மரணிக்கவில்லை. ஒருவர் பின் ஒருவராக பல்வேறு கலகங்களில் மிக மோசமாக கொல்லப்பட்டார்கள் என்பது வரலாறு. கண்டிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். அநியாயங்கள் எந்த விதத்திலே வந்தாலும் நிச்சயம் அல்லாஹ் பழிதே இருப்பான். சிறப்பானவர்களே, இப்ப இந்த இஸ்ரேலுடைய விஷயத்திலையும் அப்படித்தான். எவ்வளவு பெரும் ஆயுத பலம், பணபலம், படைபலம் என்றெல்லாம் சொல்லி தொழில்நுட்பத்தில் எங்களை மிச்சுவதற்கு யார், எங்களை நெருங்கவும் முடியாது, அசைக்கவும் முடியாது என்றெல்லாம் மார்தட்டி கொண்டவர்கள் இன்றைக்கு அடிமேல் அடிபடுகிற போது தலைதெறிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உயிர் பயத்தில் ஆங்காங்கே பதுங்குகிறார்கள். உயிர் பிழைத்தால் போதும் என்று சொல்லி தெரித்து விடுகிற காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். மன்னிக்கிறவர்களே, சொல்லுகிற பாடம் அதுதான். அநீதி இழைப்பவன் எத்துணை பெரும் சக்தியாக இருந்தாலும் கூட குறித்த நேரம் வருகிற போது அல்லாஹ் பழி வாங்குவான். சிறப்பானவர்களே, இது சொல்ல போன இஸ்ரேலுடைய பழைய நடவடிக்கைகள்ல இவ்வளவு கொலைகள், கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான கொலைகளை நிகழ்த்தி இருக்கிறது. அந்த பலஸ்தீன்ல கசாவுடைய பூமியில பச்சிளம் குழந்தைகள் தொடங்கி சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள் என்று ஊனமானவர்கள், உடல் உறுப்புகள் ஊனமாகி வாழ்நாள் முழுக்க முடமாகி போனவர்கள் என்று பல்லாயிரக்கணக்கிலே குறிப்பிடுகிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, எந்த தொழிலோ வாழ்வாதாரமோ எந்த முயற்சிகளோ மேற்கொள்ள விடாத அளவிற்கு மிக மோசமான ஊனம். பல்லாயிரக்கணக்கில் ஊனமானவர்கள், பல்வேறு வாழ்விடங்களை இடித்து தகர்த்திருப்பது, மருத்துவமனைகள், உயிர் காக்கிற மருத்துவமனைகள் தொடங்கி பள்ளிகள், கல்லூரிகள், அவர்களின் வாழ்விடங்கள், வீடுகள் என்றெல்லாம் சொல்லி நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண கொஞ்ச நஞ்சலான அநீதி அல்ல. கண்ணிமிக்கவர்களே, அப்ப அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராய் இவர்களை சாட்டி இருக்கிறானா என்று நமக்கு என்ன தோன்றுகிறது. கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் அநீதிக்கு எந்த விதத்திலும் பழி தீர்த்து தீர்வான். சிறப்பானவர்களே, இன்னொரு மிக முக்கியமான விஷயம், உதவி. பொதுவாக அல்லாஹ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இந்த மார்க்கம் தீனுல் இஸ்லாத்திற்கு அல்லாஹ் யாரை வைத்தும் அல்லாஹ் உதவி செய்வான். எவரை எதிரியை வைத்து கூட அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பலப்படுத்துவான், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் சிறப்படுத்துவான். கண்ணிமிக்கவர்களே, அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு படிப்பினை. இதே பெருமானார் காலத்திலே ஹைபர் போர், யூதர்களுக்கு எதிரான போர். இந்த போர்ல முஸ்லிம்களின் அணியில் குஸ்மான் என்று ஒருவர், குஸ்மான் மிகுந்த உத்வேகத்தோடு போரிட்ட நபர். அன்னைக்கு நடந்த போர்ல மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்களாம், இன்றைக்கு இந்த குஸ்மானை போல அதிபயங்கர வீரத்துடன் எதிரிகளின் படைக்குள்ளே புகுந்து தீரத்துடன் போரிட்ட நபர் யாரும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு இவரின் வீர தீரம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த குஸ்மான் நரகவாசி என்பார்கள். சஹாபாக்களுக்கு அப்படி ஆச்சரியமாயிரும். உயிரை பணையம் வைத்து இவ்வளவு பராக்கிரமமாக போரிட்டு இருக்கிறார், அல்லாஹின் பாதையில் வந்து களம் இறங்கி இருக்கிறார், நபிகள் நாயகம் நரகவாசி என்கிறார்களே. இப்ப நபிகள் நாயகத்தின் வார்த்தை சத்தியம். இப்ப சஹாபாக்கள்ல ஹஜ்ரத் அதுசம் இப்னு அபில் ஜபீல் அப்படிங்கிறவங்க இந்த மனிதரை பின்தொடர்வார்கள். போர் முடிகிற வரை இவரது நிலையை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டத்துல உச்சகட்ட வீரத்தோடு போரிட்ட அந்த உஸ்மான் ஒரு கட்டத்துல வாளால் வெட்டப்படுவார், எதிரிகளால் பெரும் காயங்களுக்கு உட்படுத்தப்படுவார். பெரிய காயம் ஏற்படும். அந்த காயத்தின் வலி ரணங்கள் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து தனது வாளை
வாளின் பின்பக்கத்தை பூமியில் சொருகி வாளின் கூர் முனையை தனது 2 மார்புகளுக்கு மத்தியில் வைத்து அழுத்தி தற்கொலை செய்து கொள்வார். இந்த சஹாபி பின்தொடர்ந்து போனவர் புரிஞ்சுக்குவாரு, நபிகள் நாயகத்தின் வார்த்தை ஹக்கு உண்மையாகி போனது. காரணம் தற்கொலையிலே முடிந்திருக்கிறது. ஒரு பெரும் வீரராக களத்திற்கு வந்தவர் காயங்களின் வழியை பொறுக்க முடியாமல் தற்கொலை என்று வருகிற போது அவர் நரகவாதியா போனார். கண்ணிமிக்கவர்களே, பெருமானாட்டு செய்தி வரும், ரசூலுல்லாஹ் நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அந்த குஸ்மான் தற்கொலை செய்து கொண்டார். நீங்கள் சொன்ன வார்த்தை நிதர்சனமாகி போனது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ் பெரியவர் என்று சொல்லிட்டு சொல்லுவார்கள், அன்னி அப்துல்லாஹ் வ ரசூல், நான் அல்லாஹ்வின் அடியாராக தூதராக இருக்கிறேன். அடுத்து நபிகள் நாயகம் சொல்லுவார்கள், இன்னஹு லா, அதற்கு பிலாலை கூப்பிடுவார்கள், பிலாலே நீங்கள் மக்களிடத்திலே அறிவிப்பு செய்யுங்கள். என்ன அறிவிப்பு தெரியுமா? அன்னஹு லா யதுஃபுலுல் ஜன்னத இல்லா நஃப்சு முஸ்லிமா, சுபனத்திற்கு யார் செல்ல முடியும் தெரியுமா? இப்ப முஸ்லிமான ஆன்மா மாத்திரமே செல்ல முடியும். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சுவனம் தடை, அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அப்ப முஸ்லிமான ஆன்மா மாத்திரமே சுவனம் செல்ல முடியும். அடுத்து சொல்லுவார்கள், இன்னல்லாஹ யுஅய்யிது ஹாதா தீன், இந்த தீனுல் இஸ்லாத்தை சத்திய மார்க்கத்தை அல்லாஹ் வலுப்படுத்துவான் பிர்ரஜுலில் ஃபாஜிர், பாவியான மனிதரை கொண்டு என்பார்கள். ஒரு பெரும் பாவி காஃபிர், இஸ்லாமிய கொள்கையில் இருந்து தடம் புரண்டவன் யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வலுப்படுத்த முடிவு செய்கிற போது யாரை கொண்டு வலுப்படுத்துவான். கண்ணிமிக்கவர்களே, எனவே இந்த போரை மையமாக வைத்து இந்த பல்வேறு படிப்பினைகளை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம்ம இஸ்லாத்தில் நிலை பெற செய்வானாக. அல்லாஹ் அநீதி சக்திகளுக்கு எதிராக அல்லாஹ் உதவி செய்வானாக. நம்முடைய நாடுகளிலும் உலகம் முழுக்க முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் சக்கீனா என்கிற அமைதியை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் இறுதி வெற்றியை தாமதம் இல்லாமல் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.